Hello friends, welcome to Tamil Tutor. இப்போ நம்ம Photoshopல warp text மாங்க, அதாவது Photoshopல பார்த்தீங்கன்னா warp textல பாருங்க இந்த மாதிரி எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி அவுட்டர் மட்டும் எப்படி பண்றாங்க, இந்த நியூஸ் பேப்பர் மேகசின்ல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக இந்த பால் வச்சுக்கலாம். இதனுடைய அவுட்டரில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பாத் செலெக்ஷன் பண்ணணும். நீங்கள் பென் டூல்லையும் கூட போட்டுக்கலாம். அதாவது பென் டூலில் போடணுன்னா நீங்கள் முதல்ல மார்க்கர் ரூலர் யூஸ் பண்ணி மார்க்கர் யூஸ் பண்ணி நமக்கு எந்தளவுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத போட்டுக்காங்க. ரூலர் போட்டுக்காங்க, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. கட்டிங் போட்டுக்காங்க. பாத் போய் பாத் செலெக்ஷன் பண்ணிக்காங்க. இந்த மார்க்கர் போகணும்னா செலக்ட் வியூவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ பாத் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் நான் லோரம் கண்டென்ட் வச்சுருக்கேன். லோரம் கண்டென்ட் இல்லாட்டி டம்மி கண்டென்ட் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற இது கிளிக் பண்ணி கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ போட்டு செலக்ட் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் ஏ போட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா கேரக்டர் மேப் அந்த இது வரும், ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கிறது இது எல்லாமே. அது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்து கொடுத்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் என்டர் அடிச்சுட்டு டீசெலக்ட் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் கொடுத்து பாருங்க. என்ன வந்திருக்குங்களா? இதே மெத்தடில் இப்படி பண்ணுவோம். இந்த சைடு கொண்டு பண்ணுவோம். F7 அடிச்சுக்காங்க, லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து வியூவில் வந்து கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு வேணுங்கிறத. பென் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக போடணும். அவ்வளோதான். பாத் வாங்க, பாத் செலெக்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ மறுபடியும் லோரம் கண்டென்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ள வச்சு போட்டு கண்ட்ரோல் என்டர் டீசெலக்ட் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட். இந்த வியூ போகணும்னா வியூவில் வந்து இந்த மார்க்கர் போகணும்னா. ஸோ இதுதான் மெத்தடு. இன்னொரு டைம் இன்னொரு தடவை நான் சொல்லித்தரேன். ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டபிள்யூ போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஒரு சைஸ் பேப்பருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறாங்க அதை பாருங்கள். இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இது வச்சாச்சு. இதில் ஈஸியான மெத்தட் நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்பரண்ட் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். ஸோ எனக்கு இவங்க மட்டும்தான் வேணும் அவங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணுறேன். வந்தாச்சு. இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா செலக்டில் வந்து மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கொடுங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்து ஒரு 30 கொடுத்தீங்கன்னா அவுட்ரு வந்துடும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டிங்களா? இப்போது ரைட் கிளிக் பண்ணி பாத் செலக்ட் பண்ணிக்காங்க. ரைட் கிளிக் பண்ணி பாத் செலக்ட் பண்ணிக்காங்க.
பண்ணியாச்சு. இப்போது செலக்டில் வந்து கண்ட்ரோலர் பிடிச்சி அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் வந்து இன்வெர்ஸ் கொடுத்திங்கன்னா அவுட்டரில் செலக்ட் ஆகிடும். இந்த அவுட்டரில் செலக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆல்ட்டு பிடிச்சி இதை கட் பண்ணி எடுங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு, அதாவது 4 பக்கம் பார்டர் வேணுமில்ல, அதுக்காக வேண்டி ஆல்ட்டு பிடிச்சி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்ச லோரம் டெக்ஸ்ட் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணியாச்சு. பாத் செலக்ட் பண்ணணும். மேக் ஒர்க் பாத் கொடுத்துக்காங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இதை வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் கண்ட்ரோல் என்டர் டீசெலக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வார்ப்ரெஸ், அதான் இமேஜ் அரவுண்ட் வார்ப் டெக்ஸ்ட், இதெல்லாம் மேக்சின்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு தமிழ் மேக்சின், இங்கிலீஷ் மேக்சின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் இன்டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க அதில் வந்து ஈஸியாகவே பிரிக்கிறதுக்கு காலம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். முதல்ல பாத் செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜ் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான இதே பாத் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்துக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணோம்னா இந்த இமேஜ் அரவுண்ட் டெக்ஸ்ட் கிடைக்கும். தேங்க்யூ யூஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இது பற்றி பார்ப்போம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.